ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும், அப்படி தான் எல்லாரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது இதில் தாண்டி. இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்களாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்டு இருக்கேன் ரியல் லைஃப்பில். மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிரும் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் ஆர்ட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், ரசித்தேன், மனிதர்களை படித்தேன். அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும், குட் வைபை பக்கத்தில் வச்சுக்கணும், பேடு வைபெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப் தான், அவங்க இல்லை. ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள்கிட்ட இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும். முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். அதனால் நான் யாரையும் வெறுக்கலை, விலகி தான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யாரு? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னா, நாங்கள் தான் இங்கே சேர்ல உட்காந்துருக்கோம், மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பார் இசையமைப்பாளரா. இந்த இசை விழாவுக்கு 2 கதாநாயகர்கள். ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள், 2 கதாநாயகர்கள். 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்க இப்ப பார்த்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னொன்று படத்தில் பார்க்கலாம். இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங்கு தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணும்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னா, ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. அப்போது அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து RR பண்ணாங்க. RR வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதை தாண்டி அச்சச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம். டியூன் போட்டிருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே
அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். சோன்னு மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில். அவர் வந்து, லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன், பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில், அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதாண்ணே. கொஞ்சம் இழுத்தாரு. சரி நீங்கள் சங்கடப்பட வேணாண்ணா, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான். Despite all the struggles and challenges, இது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் இங்கே இருக்கு. ஸோ என்டையர் க்ரூக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி சுந்தரம் சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். வித்தவுட் தெம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எடிட்டர், கேமராமேன் அண்ட் தென் ஹீரோ அண்ணா, இவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஷூட்டிங் டைமில் வந்து சோமு சார் அண்ட் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ படத்தை பாருங்கள், கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முடிஞ்சதுக்கு மேலே ஐ ஹவ் புட் மை எஃபர்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து நிறைய பேசுவாங்க, அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் லெனின் வாழம்பாலை வந்து பொறிஞ்சு தள்ளிட்டார். இங்கிருந்து யார் கூட்டாலும் அவர் வர்றதா இல்லை. நான் ப்ரொடியூசரை சொல்லிட்டேன், அவங்க நெவர் லீவ் மேடம், ஜஸ்ட் லீவ் இட், அவங்க பிடிச்சிட்டு வரட்டும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட். அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன், குட் மேன், நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார். இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவர் தெரியுது. இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், டைம் கன்சர்ன் இல்லாமல், அவர் என்ன வாட் யூ வாண்ட் டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்வை, அதில் ரொம்ப சிறப்பாக பேசிட்டாரு. அதனால் நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் ஃபினிஷ் எவ்ரி டைம். உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும், யூ வாண்ட் டு கோ, அதை டெஃபினட்டாக முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. என்னோட லைக் மை பிரதர், மோர் தென் லைக் மை பிரதர், என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன். அவர் வந்து இட்ஸ் எ வெரி நைஸ் கேரக்டர். நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் 2ங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம். அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகுங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாக்யராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடித்தார். ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும் போல இருக்கு. இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. இவர் இன்னசென்ட்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது அந்த சில ஃபியூ சீன்ஸில் இப்போ தெரியுது.